அனைவருக்கு வணக்கம். மகாநதியின் பிரமோ கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணிலா கிட்ட வந்து தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வெண்ணிலா, சரியான நேரம் இதுதான். நீ விஜய் மிஸ் பண்ணிட்டேன்னா எப்பயுமே விஜய் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால விஜயை உன்னோட இதுலேயே வச்சுக்கோ, கட்டுப்பாட்டுலேன்றாங்க. அதை விட்டுட்டு நீ விஜய் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு விஜய் உனக்கு கிடைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வெண்ணிலா கிட்ட சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து தாத்தாவும் பாட்டியுமே கேட்டுறாங்க. கேட்டுட்டு, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராகினி, உன்னை அவளை பார்த்துட்டு இங்கே விட்டு போக சொன்னால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியன்றாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்றாங்க. இல்லை தாத்தா அது வந்துன்றாங்க. போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சுறாங்க. பாட்டி வெளியே வந்தோடனே, இங்கே பாரு ராகினி, ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. ஆனால் நீ என்னடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்கணுன்றது உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுடைய மனசுல இப்படியெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இவளை இந்த வீட்டில் வைக்கிறதே தப்புங்க. ஏன்னா இந்த வீட்டில் இவளை வைக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுங்கன்றாங்க. அவளுக்கான தண்டனையை கொடுக்கணுன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து, இங்கே பாரு ராகினி, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் கோவப்பட்டு திட்டிடுவாங்க. அப்புறமா வெண்ணிலா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, அந்த ராகினி ரொம்ப ரொம்ப கெட்டவ சரியா, அவளோட பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ அவள் பேச்சை கேட்டுட்டு மாறிடாதம்மா. ரொம்ப நல்லவ காவேரியும் விஜயும், அவங்க 2 பேர் புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு நாங்கள் சொல்றதை கேள மாட்டோம். அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. வெண்ணிலா அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க, தாத்தா சொல்றதை கேட்டு அவங்க 2 பேருக்கு சந்தோஷமா இருக்கட்டும்ட்டு விட்டு கொடுத்துட்டு போக போறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.